காட்சி குடுக்குறாருன்னே நீங்க வந்து ஒருத்தர் முருகன்னா ஒருத்தர் ஒரு ஆளு, கை கால்லாம் இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வச்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படின்றதான் எல்லாரும் நம்பிக்கிறாங்க. இது மாரி ஒருத்தர் வந்தாரு. அது வந்து என்னன்னா, வள்ளலாருக்கு கண்ணாடியில காட்சி குடுத்தாரு. கண்ணாடியில நம்மள பார்த்து தவம் பண்றதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல முருக தத்துவங்கள் தெளிவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்ம 7 கிணறுல இருக்கக்கூடிய வள்ளலாருடைய வீட்ல அது காட்சி அளிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நம்மளுடைய வியூல இருந்து பார்க்குறப்ப, இப்போ ஒரு புக் படிக்கிறோம். அந்த புக்க படிக்கிறப்ப, நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த புக்க எழுதினவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். 2 சிங்க் ஆனா தான் அவர் எழுதினத அப்படி புரிஞ்சுக்க முடியும். இப்ப சமீபத்தில நான் இத சொல்லியே ஆவணும். இப்ப வடலூருக்கு நான் போயிருக்கும்போது கூட, பல நாளாவே வந்து வள்ளலாருடைய புத்தகங்களுக்கு, வள்ளலாருடைய சப்ஜெக்ட்டுகளுக்கு விளக்கங்கள் எழுதுறாங்க. இப்ப எப்படி திருக்குறளுக்கு விளக்கங்கள் எழுதுறாங்க. ஒரு 5, 6 பேர் எழுதிக்கிறாங்க. அதுபோல வள்ளலார் என்ன நினைக்கிறாருன்னா, எவன் புத்தகத்தையும் படிக்காத, என் புத்தகத்த மட்டும் படின்னு சொல்றாரு. இவங்க திருப்பி என்ன செய்றாய்ங்க, அவருக்கு விளக்கவுரை எழுதுறாங்க. வள்ளலார் எழுதினதே விளக்கவுரை. அதுக்கு ஒரு விளக்கவுரை. இது என்னன்னா, இவங்களுடைய சப்ஜெக்ட்டுகள நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்களுடைய சப்ஜெக்ட்டுகள இவங்க வள்ளலார் சொன்ன மாரி, வள்ளலார் சொன்ன சப்ஜெக்ட் மாரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்கும் பொழுது, அவங்க வள்ளலார் என்ன சொன்னாரோ, அதுலருந்து அப்படியே மருவி, உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கோ, அதே மாரி இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. இந்த மைண்ட் செட்டையும் வள்ளலாருடைய மைண்ட் செட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. இதனுடைய விளைவு தான் வந்து முருகன் காட்சி குடுத்தாரு.